வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இன எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் இந்த 3 டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி இந்த கிளாஸில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் எல்லோரும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நட்பெழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நட்பெழுத்துக்கள், இன எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க எங்கே போனாலும் ஒரே மாதிரி ஒரே இடத்துக்கு ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. அவங்கள யாருனாலையும் பிரிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த எழுத்துக்களும். ஸோ இந்த 2 எழுத்தையும் எப்போவுமே பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட்டு. மெய் எழுத்துக்கு தனியாக, உயிரெழுத்துக்கு தனியாக நட்பெழுத்துக்கள் இருக்குது. நம்ம அதை 1 by 1 பார்க்கலாம். இப்போ மெய் எழுத்துக்கள் அப்படின்னா அதுக்கு நம்ம 3 கேட்டகரியில் பிரிப்போம். ஒன்று வல்லினம், மெல்லினம், இடையினம், இந்த மாதிரி 3ஆக பிரிப்போம் இல்லையா. அதில் வல்லின எழுத்துக்கு பேரு எப்போவுமே மெல்லின எழுத்துக்கள் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வல்லினத்துக்கு கசட தப்பரன்னு எழுதுவோமா, அது மாதிரி மெல்லினம் எங்கன்னு நம்மன்னு வருமா. ஸோ இதையும் இப்படி எழுதிட்டேன். இப்போ நீங்கள் இக்குக்கு பேர் என்னன்னு கேட்டால் இங்குன்னு சொல்லுவீங்க. அடுத்து இச்சுக்கு பேர் என்னன்னா இஞ்சு, இட்டோட பேர் என்னன்னா இன்னு. இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடில் இப்போ இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க கசட தப்பரன்னு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், மெல்லினம் நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க, எங்கென நம்மன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அப்போ எங்கென நம்மனன்னு நீங்கள் எழுதிட்டு மேலே எல்லா லெட்டர்ஸ்க்கும் மேலே புள்ளி வச்சுருங்க. இப்போ பேர் கேட்டாங்கன்னா உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். இப்போ இப்புக்கு எப்போவுமே அதோடய ஃப்ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்மு தான். அது மாதிரி இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ரெண்டு இன்னு. ஸோ இப்போ இத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னு தான் ஃப்ரெண்டு. ஸோ நீங்கள் இப்படி இத்து, இன்னு, இட்டு, இன்னு, இச்சு, இஞ்சின்னு இப்படி படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே வல்லின எழுத்தை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கு பக்கத்துலேயே மெல்லின எழுத்தை ஆர்டர் படி மாறாமல் எழுதிட்டிங்கன்னா எப்போ கேட்டாலும் உங்களுக்கு இந்த பேரிங் கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியில் பிரிப்போம். ஒன்று குறில், இன்னொன்று நெடிலுங்கிற மாதிரி நம்ம பிரிப்போம் இல்லையா. இப்போ குறிலில் மொத்தம் 5 எழுத்தும், நெடிலில் மொத்தம் 7 எழுத்து இருக்கும். இப்போ 5க்கு 5 பேர் போயிட்டால் பேலன்ஸ் 2 எழுத்து இருக்கும்ல, அந்த 2 எழுத்து தான் நீங்கள் நோட் பண்ணி படிக்கணும். இப்போ குறில் 5னா நம்மளுக்கு என்ன, ஆ, இ, உ, ஏ, ஓ, இது 5ம் குறில் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து நெடில் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஔ, இது 7மே உங்களுக்கு நெடில் எழுத்து வரும். அப்போ உங்களுக்கு இது 2க்கும் பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கு இனமான எழுத்து ஆ, ஈக்கு இனமான எழுத்து ஈ, ஊக்கு இனமான எழுத்து ஊ, ஏக்கு இனமான எழுத்து ஏ. ஆனால் ஐக்கு நம்ம சொல்லும் போது எப்படி இருக்கு, ஐ அப்படின்னு ஈ சொல்லி முடியுது இல்லையா. அப்போ ஈ தான் இதுக்கு இனமான எழுத்து. அது மாதிரி ஓக்கு ஓ, அவுக்கு சொல்லும்போது ஊன்னு முடியுது இல்லையா. அப்போ இதுக்கு இனமான எழுத்து ஊ. ஸோ நீங்கள் உயிரெழுத்தில் ஐயும் அவும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஐக்கு சொல்லி முடிக்கும் போது என்ன லெட்டர் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகுது, ஈன்னு வரனால ஈ தான் அதுக்கு இனமான எழுத்து. அவுக்கு ஊன்னு முடிகிறனால ஊ தான் அதுக்கு இனமான எழுத்து. இப்போது இடையினம் பார்க்கலாம். இப்போ மெய்யெழுத்துக்களில் வல்லினம், மெல்லினத்துக்கு நம்ம பேர் பார்த்துட்டோம். ஆனால் இடையினம் அந்த 6 லெட்டருக்குள்ளேயே தான் அதோட பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மெய் மயக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, உடல்நிலை மெய்மயக்கம், இன்னொன்று வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ உடல்நிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 ட்விங்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சேமாக இருக்கிறதுக்கு பேர் உடல்நிலை மெய்மயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அச்சம் அப்படிங்கிறதுல வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இச்சு, ச அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது இல்லையா. இதுதான் உடல்நிலை மெய்மயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வேற்றுநிலை மெய்மயக்கம்னா அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருப்பாங்க, ஆனால் வேறு மாதிரி ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் வேற்றுநிலை மெய்மயக்கம். ஸோ நீங்கள் இப்படி ஏதாவது ஒன்று கம்பேர் பண்ணி படிக்கிறப்போ உங்களால் அதை ஈஸியாக கிளாரிஃபிகேஷனாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். நோட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சா படிங்க, அப்படி இல்லைனா வேறு எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே ஃபாலோ பண்ணி அதை படிச்சுக்கலாம். வேற்றுநிலை மெய்மயக்கம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கசட தப்பற அப்படிங்கிறது இக்கு, இஞ்சி, இத்து, இப்புங்கிறது உங்களுக்கு எப்போவுமே அந்த கசட தப்பற அப்படிங்கிற அதுக்கு இனமான எழுத்தோட தான் அது பேராக இருக்கும். ஸோ இதுதான் உடல்நிலை மெய்மயக்கம்னு நம்ம பார்த்தோம். இப்போ வேற்றுநிலை மெய்மயக்கம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அதாவது இப்போ இக்கு, இஞ்சி, இத்து, இப்புன்னு இருக்கு இல்லையா, இது எப்போவுமே அந்த கசட தப்பறங்கிறத சேராமல் வேறு லெட்டர்ஸ் ஏதாவது எரல, வளல இந்த மாதிரி இதோட அது பேராச்சுன்னா அதை தான் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்சி. இங்கே பார்த்தீங்களா, இப்போ இட்டு இருக்குன்னா அது பக்கத்தில் டா தான் வரணும். அப்படி வந்துருந்துச்சுன்னா அது வந்து உடல்நிலை மெய்மயக்கம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இட்டு பக்கத்தில் சீனு வேறு வார்த்தை இருக்கனால இது வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் தந்த, தீர்த, சூழ்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு உள்ள எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த இடையினத்தில் இரு, இல்லு, இவ்வு, இல்லுல உங்களுக்கு இந்த இரும் இல்லும் எப்போவுமே வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு உரிய எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பாயிண்டெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சு படிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் தான் நிறைய இப்போ வந்து கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி படிக்கிறது தான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க கேட்க சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா கான்செப்டை கிளியர் கட்டாக நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை வேற்றுநிலைக்கு அப்புறம் ஈரொற்று மெய்மயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா பேர்லேயே இருக்குது பாருங்கள், ஈரொற்று அப்படின்னா 2 ஒற்று எழுத்துக்கள் சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் ஈரொற்று மெய்மயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் எந்தெந்த லெட்ரு வரும்னு பார்த்தீங்கன்னா ஈ, ரு, இல்லு, இந்த 3 லெட்டர் தான் ஈரொற்று மெய்மயக்கத்துக்குரிய எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு ஒற்று எழுத்து இருக்குது, இங்கேயும் ஒரு ஒற்று எழுத்து இருக்குது. ஸோ இதுதான் ஈரொற்று மெய்மயக்கத்துக்கு உள்ள எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு வீழ்ச்சி, நாய்க்கால், உயர்ச்சி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈரொற்று மெய்மயக்கத்துக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ என்ன பார்க்கலான்னா சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா பொதுவாக இப்போ நம்ம ஒரு பொருளை சுட்டி காமிக்கணுன்னா அது இது இந்த பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு பேர் தான் சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்குரிய எழுத்துக்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எழுத்து இருக்குது. ஒன்று ஆ, இ, உ. இப்போ இந்த ஊங்கிறது வந்து இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இலக்கியத்தில் இந்த ஊங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உம்பர் அப்படின்னா மேலேன்னு அர்த்தம், உப்பக்கம் அப்படிங்கிறது முதுகு பக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் அவங்க கேட்டாங்க. இதுக்கான மீனிங் என்னங்கிற மாதிரி பிஒய்க்கில் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது ரெண்டுமே. இப்போ இந்த சுட்டெழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகசுட்டு, புறசுட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 2 கேட்டகரி பிரிப்பாங்க. இப்போ அகசுட்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தருவது அகசுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா இவன், அவன், இது, அது. இந்த இவனுங்கிற எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா இதை நம்ம பிரித்தோன்னா ஈ கூட்டல் வன் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும்போது இது ஏதாவது பொருள் தருதா? இல்லை. பிரிக்கும் போதும் நம்மளுக்கு பிரித்தும் பொருள் தரலைன்னா அதை வந்து அகசுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புறசுட்டு அப்படின்னா சொல்லின் வெளியே இருந்து பொருள் தருவது புறசுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி மற்றும் இந்நூல், இது 2 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை பிரித்து பார்க்கலாம். இப்போ அப்படிங்கிறத பிரித்தாலுமே நம்மளுக்கு நீர்வீழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி பொருள் தருது. அப்போது நம்ம சொல்லின் வெளியே இருந்து பார்த்தாலும் நமக்கு பொருள் தருது. இதில் பாருங்கள், இந்நூல்ங்கிறதுல இன்ன பிரித்தா நூல் அப்படிங்கிறது பொருள் இருக்குது. ஸோ இதை தான் புறசுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு வார்த்தையை நம்ம பிரிக்கும்போது அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதை வந்து புறசுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே அந்த வார்த்தை பிரிக்கும்போது எந்த மீனிங்கும் இல்லை அப்படின்னா அது வந்து அகசுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே அண்மை சுட்டு, சேமை சுட்டு அப்படிங்கிற மாதிரி 2 டைப் வரும். இதில் பேருக்குள்ளேயே உங்களுக்கு மீனிங் இருக்கும் எல்லாத்துலேயுமே. இப்போ அண்மைனா நம்மளுக்கு வந்து அருகில்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்துறது அண்மை சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்போவுமே ஈங்கிற வார்த்தையை வச்சு தான் ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கான கீ பாயிண்ட். இப்போ அண்மை சுட்டுனா இவன், பக்கத்தில் இருக்கவங்கள தானே இவன், இவர், இது அப்படின்னு நம்ம கை காமிச்சு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேர் அண்மை சுட்டு. ஸோ அண்மை சுட்டுக்கான எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஈன்னு சொல்லணும். அடுத்து சேய்மை சுட்டு. இப்போ சேய்மை அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொலைவில் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும், இல்லை தூரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள், அவர், அது, அவை, அவ்வீடு. இப்போ அவள் அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்க யாரையுமே அவள், அவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ நம்ம தூரமாக இருக்கவங்கள தானே அவள் அப்படின்னு கை காமிச்சு சொல்லுவோம். ஸோ இதுதான் சேய்மை சுட்டு அண்மை சுட்டுக்கு உள்ள வித்தியாசம். அது மாதிரி நம்ம அண்மை சுட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, ஈங்கிறது அண்மை சுட்டுக்கான எழுத்துங்கிற மாதிரி. அதே மாதிரி சேய்மை சுட்டுக்கான எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ. அப்போது ஆங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து சேய்மை சுட்டு. இது 2 மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா சுட்டு திரிபு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் வரும். இப்போ சுட்டு திரிபு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆ, ஈ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்பள்ளி அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஈங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அண்மை சுட்டுக்கு. அப்போ அண்மையில் இருக்க ஸ்கூலை இப்பள்ளின்னு நம்ம கை காமிச்சு சொல்கிறோம். அது வந்து அண்மை சுட்டுன்னு கரெக்டாக போட்டுடலாம். அதுவே உங்களுக்கு மாறி இந்த பள்ளி அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சுட்டு திரிபு. ஆக்சுவலாக கிராமர் படி இப்பள்ளிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டு. ஆனால் கிராமரை மீறி அந்த வேர்டு பள்ளி அப்படிங்கிறது இந்த பள்ளியாக மாறும்போது அதை வந்து திரிபு, அதாவது ஒரு பொருள் மாறுறத திரிபுன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ வந்து இங்கே வந்து சுட்டெழுத்து மாறுறதுனால இதை சுட்டு திரிபு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வினா எழுத்துக்கு உரிய எழுத்துக்கள்லாம் ஏ, யா, ஆ, ஓ, ஏ இந்த 5 எழுத்தும் தான் உங்களுக்கு வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஏ, யா அப்படிங்கிற அந்த 2 வார்த்தை எப்போவுமே முதல்ல வினா எழுப்புறதுக்கு முதல் வார்த்தையாக பயன்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கு, யாருக்கு அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா ஏங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி யாருக்கு அப்படிங்கிறதுல யாங்கிறது ஃபஸ்ட்டு இருக்குது. அடுத்து ஆ, ஓ அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு இறுதி எழுத்தாக தான் எப்போவுமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேசலாமா அதில் பார்த்திங்கன்னா மா அப்படிங்கிறதுல ஆங்கிற வார்த்தை முடியுது இல்லையா, ஸோ இதுதான் பேசலாமா வினா எழுத்துக்குரிய கடைசி இறுதி எழுத்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் தெரியுமோ, இதில் ஓன்னு முடியுது இல்லையா, ஸோ எப்போவுமே இறுதியில் ஆ, ஓங்கிற வார்த்தை தான் வினா எழுத்தில் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் பொதுவாக ஏங்கிற எழுத்து வந்து வினாக்கு முதல் எழுத்தாகவும் வரலாம், வினாக்கு இறுதி எழுத்தாகவும் வரலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன், நீதானே. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஏனில் ஏ ஃபஸ்ட்டு வந்துருச்சு இல்லையா, இதில் நீதானே அப்படிங்கிறதுல ஏ கடைசியாக வந்துருக்கு. ஸோ இதுதான் காமனான எழுத்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வினா எழுத்துக்கள்லேயே அகவினா, புறவினா அப்படிங்கிற மாதிரி 2 டைப்பில் பிரிப்பாங்க. ஸோ நம்ம சுட்டெழுத்துக்களுக்கு பார்த்தா அதே கான்செப்ட் தான். இப்போ அகவினா அப்படிங்கிறது அகத்தே உள்ளே இருந்து வினா பொருளை தருவது அகவினா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா எது, யார், ஏன். ஸோ நம்ம இந்த எதுங்கிறத நம்ம பிரித்தோன்னா ஏ, தூன்னு வரும். ஸோ இது ஏதாவது வினா எழுத்து மாதிரி இருக்கா, இல்லை ஏ, தூங்கிறது அதுதான் அகவினா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புறவினா அப்படிங்கிறது சொல்லின் புறத்தே இருந்து பொருள் தருவது புறவினா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் பிரிச்சிங்கன்னா அவனா அப்படிங்கிறதுல அவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிக்கலாம் இல்லையா, ஸோ வந்து இது மீனிங்ஃபுல்லாக இருக்குது, அதனால இது புறவினா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிளாஸ் 8ல் இந்த 3 டாப்பிக்கும் கவர் பண்ணியாச்சு. கிளாஸ் 9ல் பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது டிஎன்பிசி ரிலேட்டடான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.